கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் பைபிள் ஸ்டடி. ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தா என்ன நடக்கும், சந்திக்காமல் போனால் என்ன நடக்கும், அதை சந்திக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும், ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் இந்த ஸ்டடியிலேருந்து பார்ப்போம் பைபிளோட உதவியோடு. ஸோ இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் விரும்புகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது அவர்கிட்ட விருப்பம். ஸோ அதான் வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. அதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்வோம். அது நாங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30, Acts chapter 17:30 தமிழில். கடந்த காலத்தில் இத்தகைய அறியாமையை இறைவன் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டிருக்கிறார். ஸோ அனைத்து மக்கள் இஸ் பெட்டர் டிரான்ஸ்லேஷன். எல்லா மக்களும் இருக்குது, அதில் எல்லா ஓல்ட் மென் இருக்குது. இட் சவுண்ட்ஸ் லைக் ஓன்லி ஃபார் மென். ஆனால் இது மக்கள், உண்மையாக இதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். எல்லா மனிதரும், இந்துஸ், முஸ்லீம், எல்லாரும் மனம் திரும்ப கொண்டு அவர் அழைக்கிறார். அதே மாதிரி பேதுருவுல ஒரு வசனம் இருக்குது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இறைவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு வசனத்திலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம், என்னத்தை நாங்கள் லேர்ன் பண்ணுறோம்டா, ஆண்டவருக்கு ஒரு தருமே நரகம் போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு அது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படா. எங்களுடைய தேவன் அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் புத்தகத்தில் தேவன் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. எஸ், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், பட் தேவன் அன்பாகவும் இருக்கிறார். அப்போ அந்த அன்புள்ள தேவன் ஒருத்தருமே, நாங்கள் சில வேளையில் இப்போ எங்களுக்கு சில வேளையில் கோபம் வரைகளை நாங்கள் அப்படி யோசிப்போம். இப்போ வாயால் சொல்லாலும் மனதில் நாங்கள் யோசிப்போம், இந்த மனுஷன் பரலோகம் வராமல் இருக்கிறது பெற்றுன்னு. ஆனால் எங்களோட கடவுள் பரமபிதா அன்புள்ளவர். அவர் அப்படி செய்கிறதில்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். முதலாவது ஒரு மனுஷன் பிறப்பு குறித்து யோசிப்போம். அமேசிங், ஒரு ஹியூமன் இந்த உலகத்தில் பிறக்கிறது. இன்னொன்று, நான் பல பேரோட கதை கேட்கல, கன பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸுகளால் போயிருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் கேட்கல தான் அவங்க பிள்ளைகள் பிறந்த விதம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது, கடைசி நிமிஷத்தில் அந்த பிள்ளை பிறந்தது, உயிர் ஆபத்தில் இருந்தது, வயிற்றில் இருக்க பிள்ளை. இன்னும் so many incidents, so many things I am hearing. But even after that, God allowed that human being to be born in this world. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கர்த்தர் பிறக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். ஸோ இட்ஸ் அ மிராக்கிள். இது என்னை பொறுத்த வரைக்கும் பைபிளில் இட்ஸ் மிராக்கிள். நான் அற்புத விதமாய் படைப்பிக்கப்பட்டேன். இப்போ எங்களோட உடம்பு பாருங்கள், என்ன மாதிரி கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ த பர்த், ஹியூமன் பர்த் இஸ் அமேசிங். ஒரு சின்ன ஒரு அணுவிலேருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்குறார். தென் ஹி டிசைட், அந்த மனுஷன் அந்த அணு கருவில் உருவாகி அது ஆம்பளையா பொம்பளையா ரெண்டு கடவுள் டிசைட் பண்ணால். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எல்லாம் அட்வான்ஸாக வந்துட்டு. ஐ டோன்ட் நோ, நான் கேள்விப்பட்டது சரியாக பிள்ளையா தெரியும். பட் யூ கேன் சூஸ், அது அந்த ஜெண்டரை சூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் கடவுளுக்கு புறம்பான விஷயம். ஆண்டவர் 2 ஜெண்டர் தான் உருவாக்கியிருக்கார், ஆண் பெண். இதை தவிர வேறு ரெண்டும் இந்த உலகத்தில். இன்னும் தேர் ஆர் கேட்டகரிஸ், மேன், woman, animal, object. God categorized everything. இதை நாங்கள் குழப்பினோம்னு சொன்னால் கட்டாயம் அது பிரச்சனை உண்டாகும். ஸோ இந்த உலகத்தில் பாதி பிரச்சனைக்கு காரணம், நியாய தீர்ப்புக்கு காரணம், அழிவுக்கு காரணம், we are messing with God creation. ஸோ பிரியமான சௌரியலே, the birth அமேசிங். ஒரு பிள்ளை பிறக்கிறது, இட் டசன்ட் மேட்டர் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி என்ன இனம், எந்த தேசமாக இருந்தாலும், birth is the same. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் பிறப்பு சேம் தான். எங்களுடைய லைஃப் மாறப்போகுதுன்னு சொன்னால், இப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப் எப்போ மாறிச்சுன்னா, பிரதர் நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், அதுலேருந்து என் லைஃப் மாறிச்சு. சில வருஷம் நான் கல்யாணம் கட்டினேன், மேரேஜ் பண்ண அப்புறம் என் லைஃப் மாறிச்சு. நோ, தீஸ் ஆர் நாட் த சேஞ்சஸ். தி ஓன்லி ட்ரூ சேஞ்ச்
திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வர்றது எந்த டைமில் என்ன சொன்னால், அவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கல. when he confront or face Jesus Christ, that's when his life turning point. That is a turning point. நாங்கள் உலகத்தில் கதைக்கிறப்ப இந்த கல்யாணம் செய்கிறது, வீடு வாங்குறது, வேறு நாட்டுக்கு போகிறது, இன்னும் some people migrate from this country to another country. These are all nothing. But the big change, only one true change, is when you face, when I say face, like when you meet Jesus Christ through somebody, some brother or Bible verse or sermon. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் தான் அவனோட வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நான் இப்போ கிறிஸ்டியனாக வந்திருக்கோம். அது வரைக்கும் எந்த லைஃப்பும் ரசிக்கப்படாத ஒரு மனுஷன் லைஃப்பும் சேம். அதே மாதிரி தான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவ அறியும் வரைக்கும் நாங்கள் உலகத்தார் தான். எங்களுடைய அங்கங்கள் உள்ளுக்கு இருக்கிற அங்கங்களை பாருங்க, ஹார்ட் எவ்ரி திங்ஸ். ஹவ் கேன் பீப்புள் சே தேர் இஸ் நோ காட்? சங்கீதம் கிளியராக சொல்லுது. சங்கீதத்தில் ஒரு மனுஷன் தேவன் இல்லை என்று சொன்னானா அவன் ஒரு மூடன், இஸ் அ ஃபூல். இதுதான் பைபிள் சொல்லுது. ஸோ முதலாவது ஒரு மனுஷனை கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பிங்க பர்பஸோடு அனுப்புகிறார். இட் குட் பி எனிபடி. ஒரு பர்பஸ் இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை பிறக்கிறதுக்கு அனுமதிக்க இல்லை. அந்த பர்பஸ் கர்த்தருக்கு பிரியமான செய்கிறதா. யூ மே ஆர்கியூ வித் மீ, யூ மே சே இல்லை ஆண்டவர் என்ன இந்த உலகத்தில் அனுப்பினாங்க நான் படிக்கிறதுக்கு, இந்த வேலையை பார்க்குறதுக்கு, இந்த ஃபேமிலியை உருவாக்குறதுக்கு. தீஸ் ஆர் லைஃப் பை ப்ராடக்ட் மெத்தட். சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ மரத்தில் இருக்கிற மெயின் ஒரு ட்ரீயில் இருக்கிற சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி. பட் அந்த மரம் மெயின் அந்த பிளான் கடவுளோட பிளான், அவருக்காண்டி நாங்கள் அவர்கிட்ட வேலையை செய்கிறோம். அவனை ஷோ யூ another verse. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 3 verse 23. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 3:23. ஓகே, அதில் இருக்குது பாருங்க. ஏனெனில் எல்லோரும், முதல் நாங்கள் பார்த்தோம் எல்லோரும் ரசிக்கப்படணும்னு ஆண்டு விரும்புகிறார். இப்போ அடுத்த ட்ரூத் ஒன்று வருது. ஒரு மனுஷன் பிறக்கல, ஓகே, ஒரு குழந்தை பாவம் செய்யல தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மனுஷரும் ஆதாம் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த சமயமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் எல்லாருமே நாங்கள் ஆதாம் வாழ்க்குள்ளால தான் வந்தோம். அப்போ அவங்கண்ட மீறுதலின் பாவம், அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறின பாவம், அந்த வீழ்ச்சியின் பாவம் எல்லாருக்குள்ளேயும் கடத்தப்படுது. அப்போ ஒரு குழந்தை இன்னசென்ட்டாக பிறந்தாலும் அந்த பேரண்ட்ஸுன்ற பாவம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அன்லெஸ் they accept Jesus Christ and confess and repent. அது வேறு விஷயம். Until then they are sinners. அப்போ பைபிள் சொல்லுது, ஏனெனில் எல்லாரும் பாவம் செய்து, ரோமர் 3:23, இறைவனுடைய மகிமையின் தராதரத்தை அடையாதிருக்கிறார்கள். அந்த மீனிங், ஆண்டவர், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஆண்டவர் செட் பண்ணின கோல், ஆண்டவர் போட்ட பிளானை அவங்க அடையாமல் இருக்கிற காரணம், அவங்க சின்ஃபுல் நேச்சரில் இருக்கிறாங்க, சினஸாக இருக்கிறாங்க. அவங்க முதலாவதுங்களுக்கு நாங்கள் பார்த்து தேவன் எல்லாரும் ரசிக்கப்படும். பட் தென் தேர்ஸ் அ ப்ராப்ளம், தேர்ஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக். ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடையிலாது அன்லஸ் அந்த மனுஷன் தன்னை நிலையை அறிஞ்சு பாவத்தை அறிக்கைட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம கர்த்தர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாது. இது ஹிந்துஸுக்கு, முஸ்லீமுக்கு, எல்லா மதத்தாருக்கும் இது விளங்கணும். இது செய்யாமல் சில பேர் என்னச்சுன்னா, சில பேர் இந்து மதத்தில் இருக்கிறார்கள், கோயிலுக்கு போய் எங்கட சாமியை நாங்கள் சந்தோஷப்படுத்திக்கணும், மெட்டக்கால சர்ச்சில் வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கம். சம் பீப்புள் எல்லாம் தான் தே வாண்ட் டு ப்ளீஸ் டூ காட்ஸ். ஒரே ஒரு கடவுள் தான், அது இயேசு கிறிஸ்து. ரெண்டு கடவுளில் நாங்கள் ப்ளீஸ் பண்ணி ரெண்டு ஆலையும் வேறு பெனிஃபிட்டை நாங்கள் எடுப்போம்னா அப்படி வாழையில. யூ ஹேவ் டு டிசைட் விச் சைட் யூ ஆர் ஆன். நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏண்டா பைபிள் கிளியராக சொல்லுது, எல்லாருமே பாவிகள், எல்லாருமே பாவத்தில் இருக்காங்க until they meet Jesus Christ. அப்போ நான் இதை மெடிடேட் பண்ணேன் இந்த வசனத்தை. இப்போ தான் விளங்குது ஏன்
பலர், சிலர் இல்லை பலர், நிறைய பேர் ஏன் ஜேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள எங்களை சேர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தாங்க. இந்து ஆக்கள் எங்களை சேர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பட் தே listen to our teaching, they look at the Bible, they start reading the Bible, they realize there are so many demands in the Bible. There are so many do's and don'ts. செய்யக்கூடாது செய்ய சொல்லி நிறைய கட்டளை இருக்குது. அப்போ யாருக்கு விருப்பம் நீங்கள் சொல்லுங்கள்? யாருக்கு விருப்பம் இன்றைக்கு தங்களோட வாழ்க்கையை குறுக்கி தங்களுடைய ஆசைகளை அடக்கி தாங்கள் அன்றாடம் செய்கிற தேவையிலெல்லாம் கடவுளுக்கு பிரியமாக செய்கிறாங்க? யாருக்கு விருப்பம்? நோபடி லைக்ஸ், எஸ்பெஷலி இந்த செஞ்சுரி. எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்கணும், நான் விரும்பினதை செய்யணும் என்று விரும்புகிற ஜெனரேஷன் தான் இப்போ நாங்கள் வாழ்கிற காலம். ஈவன் பேரண்ட்ஸ் கூட தங்களோட பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கல. என்ஜாய் யுவர் லைஃப், what I mean? நான் சொல்கிறவங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். என்ஜாய் யுவர் லைஃப், டூ வாட் யூ லைக், பட் பி கேர்ஃபுல். That is the advice the child or the person's parents they're giving. கவனமா இரு, நீ செய்கிறதெல்லாம் செய். You can drink, you can party, but be careful. Do it within the reason. கவனமா இரு. அந்த மீனிங் ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை. Because Bible demands. Because God has a standard, but Bible demands. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து அந்த பணக்கார வாலிபன்னு சொல்லல, உனக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பின்பற்று. It's a very high demand. He couldn't do it because he's so used to his lifestyle. He was a rich man, actually a rich young man. அப்போ இன்றைக்கு எத்தனை உதாரணத்துக்கு ஒரு பணக்காரன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு நேராக பேசாலும் ஒரு சாவரம் மூலமாக பேசுகிறார். பிரதர், எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களோட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் விற்று தருத்துறது கொடுங்கண்டா. ஹூஸ் கோன் லிசன்? யூ டெல் மீ, கம் ஆன். இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். அப்படியா நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஸோ தே வில் சூஸ் தேர் லைஃப் அண்ட் லீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ண விரும்புகிறேன் எக்ஸ்ட்ராவாக. எல்லாரும் பாவத்தில் இருக்கிறபடினால அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றா இயேசு முதல் வாயத்திலிருந்து சொல்ல போகிற விஷயம், யூ ஹேவ் டு ரிப்பெண்ட். That's what Jesus was preaching. That's what John the Baptist was preaching in the gospel. ரெண்டாவது, ஒரு மனுஷன் பிறந்து ஒரு தேர்ந்து எடுக்கிற ஒரு டைமுக்குள்ளே வர்றான். he can choose. இப்போ சின்னல்ல நாங்கள் எங்களை பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். நாங்கள் சின்னல்ல பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தலாம். பட் தென் they going to become an adult. Then you have to be careful because this person is major now. Okay, you can advise, நீங்கள் சொல்லலாம். ஈவன் சின்னல இருக்கக்கூட நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். பட் தென் behind your back they can do whatever they like. That's a fact. பட் பைபிள் சொல்லுது ஆரம்பத்திலேயே இந்த இளமையான நாட்களிலே கர்த்தரை நினைக்க சொல்லுது. எக்லீசியாசஸ் சாப்டர் 12 verse 1. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நாங்கள் போவோம். பிரசங்கி 12 நீதிமொழிகளுக்கு நீதிமொழிகளுக்கு அடுத்த புத்தகம் பிரசங்கி 12 லாஸ்ட் சாப்டர் 12:1. உன்னை படைத்தவரை உன் வாலிப காலத்தில் நினைவுகொள். துன்ப நாட்களும் வாழ்க்கையில் எனக்கு இன்பமில்லை என்று நீ சொல்லும் வருடங்களும் வருவதற்கு முன்பாக அவரை நினைவுகொள். ஸோ ஒரு மனுஷன் பிறக்கிறான், அமேசிங். பட் தென் பைபிள் சொல்ல அந்த மனுஷன் பாவத்தில் பிறக்கிறான், he need Jesus. But then God is calling all human to remember him. ஆனால் again I'm going back to the same thing. ஒரு couple of minutes ago நான் கதைச்சதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யார் நினைக்கிறான் கடவுளை? நோபடி, ஒரு தரமே. லெட்ஸ் பி ஹானஸ்ட். நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் இன்றைய காலம் மூலம் என்னத்தை பற்றி யோசிச்சிங்க? நாங்கள் கிறிஸ்டியன், நாங்கள் ரசிக்கப்பட்ட போனக்கே கிறிஸ்டியன். நாங்களே யோசிக்கிறோமா? மார்னிங் கிளம்பி இல்லை லெட்ஸ் திங்க் அபவுட் காட். கடவுளை பற்றி யார் யோசிங்க? எளிமையான உடனே இன்றைக்கு எவ்வளோ உழைக்கலாம், என்ன பிரேக்ஃபாஸ்ட், you're planning so many things. Some people write it down. இன்றைக்கு இத்தனை மணிக்கு என்ன செய்யணும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, அது நத்திங் ராங் வித். நான் அது பிள்ளைன்னு சொல்ல வரல, கடவுளும் அது பிள்ளைன்னு சொல்ல. பட் do you think about God first thing in the morning when you wake up? Do you thank him?
ஆண்டவரே சூரியனை காண செய்தீர், நன்றி என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோமா? கிறிஸ்தவர்களே செய்கிற இல்லையே. அப்போ எப்படி ரட்சிக்கப்படாதன்னு ஒருதன் கடவுளை நினைவு கூறுவான்? இட்ஸ் இம்பாசிபிள். பட் காட் சேயிங், ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். இன்றைக்கு நீ எழும்புற, நடக்கிற, வேலை செய்கிற, கையில் அசைக்கிற, உழைக்கிற, எல்லாம் செய்கிற. பைபிள் சொல்லி அவருக்குள் நடக்கிறோம், அவருக்குள் அசைக்கிறோம், அவருக்குள் வாழுகிறோம், எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ அதை நாங்கள் நினைக்கணுமா? when early stage in your life, early stage, not like பைபிள் சொல்லுது, எனக்கு இந்த நாட்கள் விருப்பம் இல்லை, இந்த வாழ்க்கையில் இது கசப்பான நாட்கள், இது எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, அப்படி சொல்கிறக்கு முன்னம், அப்படி அந்த டைமுக்கு வர்ற முன்னம் உங்களோட ஏர்லி லைஃப்லேயே, இளம நாட்களிலே கர்த்தரை நினைவு. when you remember him, then God will just give you ability to accept him. Okay, John chapter 3. But in the time தான் கர்த்தர் வந்து எங்களுக்கு சாய்ஸை கொடுக்குற டைம், தேர்கிறதா தெரிவு செய்கிறதா. This is where the problem comes. John chapter 3 verse 19. யோவான் 3:19. மேபி நான் 18 வாசிக்கணும், 18-19 அது கொஞ்சம் ரிலவனாக இருக்குன்னு நினைக்கிறேன். Let's read 18 and 19. John 3, 18 and 19. அவரில் விசுவாசமாக இருக்கின்ற எவருக்கும், ஓகே, ஸோ ஐ கேன் ரீட் எல்லாருக்கும், எல்லாரும் 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 என்ற வேர்டை நீங்கள் கவனிங்க. அவரில் விசுவாசமாக இருக்கின்ற எவருக்கும் நியாய தீர்ப்பு இல்லை. ஸோ இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், நியாய தீர்ப்பு இல்லைன்னா மீனிங் கண்டம்னேஷன் இல்லை. ஆனால் அவரை விசுவாசியாதவர்களுக்கோ ஏற்கனவே நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அவர்கள் இறைவனுடைய ஒரே மகனை நம்பவில்லை. ஜீசஸை நம்பாமல் நீங்கள் வந்து ஹெவனுக்கு போயிடாது. See, this is a clear proof எவ்வளோ ஜீசஸ் கிரைஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப்லேயும். இன்னொரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துறதுக்கு சூஸ் பண்ணுறாரோ அவங்களுக்கு தான் பிதா வெளிப்படுவார். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஜீசஸ் ஹேவ் மோர் பவர் தேன் த ஃபாதர். இப்போ verse 19 பாருங்க. அவர்களின் நியாய தீர்ப்புக்கான காரணம் இதுவே, உலகத்துக்குள் ஒளி வந்தது, ஒளி என்ற ஜீசஸ் கிரைஸ்ட். மனிதர்களோ ஒளியை அல்ல இருளையே விரும்பினார்கள், ஏனெனில் அவர்களது செயல்கள் தீயவைகளாய் இருந்தன. இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குன்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன சில விஷயங்கள். உலகத்தொழில் வந்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கிறார், பட் ஒருவருக்குமே ஜீசஸை சூஸ் பண்ண விருப்பம் இல்லை. தே சூஸ் இன் த டெவில். வாய்? பிகாஸ் the work they do or the sin they commit, it belongs to devil. அவருடைய செயல்கள் தீயவனமாக இருக்கிறது, கூடாததாக இருக்கிறது. அதால் அவங்க இருளை விரும்பினான்னு சொல்லுது. இந்த இருள் என்று சொல்கிறது வந்து கூடாது, டார்க்னஸ், கூடாத சாய்ஸஸ், பிழையான வாழ்க்கை. அப்போ தேவன் வெளிப்பட்டிருக்கார் இந்த உலகத்தில் டு டூ சம்திங். Jesus came to this world and said, okay, let me show myself to these people, maybe they will repent. But அவர் பிறந்த நாட்டில் அந்த ஆக்களே அவற்றை சொந்த ஜேசு கிறிஸ்து பிறந்த நாட்டில் இந்த சொந்த ஆக்களே தான் சிலுவையில் அறைய சொல்லி பிலாத்துட்ட ஒப்பு கொடுத்தார். Can you believe it? This is God came from heaven. ஸோ ஒளியை அல்ல, அவங்களுக்கு இருளைத்தான் விரும்பினார்கள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிலாத்து சொல்கிறான், இவரில் இந்த மனுஷன் எந்த குற்றத்தையும் காண இல்லை, நான் என்னண்டு இவரை கிறிஸ்துவா பண்ணுறது. அப்போ இந்த பண்டிகை நாளில் ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணுறது வழக்கம். யார் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்? ஜீசஸையா பரபாசியான்னு? அவங்க ஜனங்கள்லாம் கத்துறாங்க, பரபாசோ சி தே சோஸ் த டார்க்னஸ், கத்துறாங்க எல்லாரும், பரபாசை விடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவ நான் என்ன செய்கிறேன்னு பிள்ளாது கேட்க தே ஷவுட்டிங், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். I believe they were shouting for a long time, meaning we don't want the light, we want the darkness. See, it's a choice. அப்போ கடவுள் கொடுக்குறார் சந்தர்ப்பத்தை, கடவுள் இந்த உலகத்தில் வந்த தன்னை வெளிப்படுத்துறாரு. பட்
ஜனங்கள் நோ, we don't want God, we want the devilish work. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது எல்லாரும் வேர்ட் ஹூவர்னு சொன்னால் எல்லாரும் வேர்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ஃபேமஸான வசனம், இது ரசிக்கப்படாதவர்களுக்கு தெரிஞ்ச வசனம். அதே புத்தகத்தில் யோவான் 3:16, ஜோன் சாப்டர் 3:16, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏனெனில் இறைவன் உலகத்தவர்களை அதிகமாக நேசித்தபடியால் தனது ஒரே மகனை கொடுத்தார். அவரில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அவ்வாறே செய்தார். நோட்டீஸ், உலகத்தவர், எவ்ரிபடி. கடவுள் எவ்வளவு கிரேசியஸான தெய்வம்னு பாருங்க. உலகத்தவர்கள் எல்லாரையும் அதிகமாக நேசிச்சாராம். அதால் இயேசு கிறிஸ்துவை கொடுக்குறார். ஸோ அடுத்தது நாங்கள் ஒரு முக்கியமான பகுதிக்கு போகிறோம். சால்வேஷன். கடவுள் ரட்சிக்க விரும்புகிறார். கடவுள் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து தன்னை வெளிப்படுத்தி அந்த மனுஷனை ஸ்டாப் பண்ணி, ஹெல்லுக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணி அவனை சால்வேஷன் என்ற அந்த செயல் கூடாக ஆண்டவர் அவனை ரட்சிக்க விரும்புகிறார். சால்வேஷனில் கணக்காக படிகள் இருக்குது. பட் கடவுள் ஒரு மனுஷனை ரட்சிக்க விரும்புகிறார். ஜோன் சாப்டர் அதே புத்தகத்தில் யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிங்க. verse 6. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அதற்கு இயேசு, வழியும் சத்தியமும் வாழ்வும் நானே, என் மூலமாய் அன்றி ஒருவனும் பிதாவிடம் வரமாட்டான். மற்ற பைபிள் டிரான்ஸ்லேஷனில் இருக்கு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. He is the truth. அப்போ he is the way, he is the truth, he is the life. அப்போ இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் இன்க்ளூடிங் ஜெஹோவா விட்னஸ் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை. I can prove it so many verses. பட் சிம்பிளாக இந்த வசனத்தை பாருங்க. நீங்களும் நானும் சொல்லிலுமா அல்லது ஒரு மகான் சொல்லிலுமா, நான் தான் வே. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கரப்டட். உலகத்தில் வாழ்ற எல்லாருமே சீனஸ். எப்படி சொல்லிலும், நான் எப்படி சொல்லிலும், நான் தான் நோ, ஐ ஆம் தி வே, நான் தான் வழி, நான் தான் உண்மை. பைபிள் சொல்லுது ஹீமன் எல்லாருமே லாயர்ஸ். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வந்து நான் தான் வே, வழி. வேண்டா இப்போ நேவிகேஷனில் காட்டுற வே இல்லை, வாழ்க்கைக்கு வழி. நான் தான் உண்மை மீனிங் வந்து ஒரு பிள்ளைமணியில் பிடிக்க மாட்டேங்க, ஜீரோ. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறேன், இல்லை பாவம் உண்டுன்னு உங்களுக்கு யாரால சொல்லக்கூடாது. How can a human being challenge another human being saying, ஏதாவது பிள்ளை, I can't do that, you can't do that. So basically, he is not a human being. அவர் இந்த உலகத்து மனுஷன் இல்லை. அடுத்தது, he is saying, I am the life. This is the top. This is a major point. அப்போ ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஒரு ஆள் எடுங்க, புத்தா காந்தியோ யாரா எடுங்க, நீங்கள் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு மனுஷன், கேன் ஹீ சே ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் த லைஃப்? இதை வாசித்த உடனே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம், திஸ் ஹேஸ் டு பி காட். கடவுளால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி ஹாவ் டு அக்செப்ட் திஸ் இஸ் காட் ஸ்பீக்கிங். அப்போ இதில் ஆண்டவர் கிளியராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் வழி, there's no other way. இன்றைக்கு மனுஷர்கள் கணக்க வழிகளை தேடிக்கொண்டாங்க, கணக்க உண்மை என்று போகிறாங்க, தங்கள் உடல்களை வருத்தி கொள்கிறாங்க, அட்டிக்கிறாங்க, பிச்சு கொள்கிறாங்க. பட் ஜீசஸ் சொல்கிறார், சிம்பிளி யூ ஜஸ்ட் அக்செப்ட். இட்ஸ் வெரி ஈஸி டு பிகம் கிறிஸ்டியன் இஃப் யூ willing டு சப்மிட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கடவுளுக்கு இயேசுக்கு ஒப்புக் கொடுக்க விரும்பினா அக்செப்டிங் இஸ் ஈஸி. ஆஃப்கோர்ஸ் அங்கால கடவுள் கணக்கு விஷயங்களை உங்களை செய்ய சொல்ல போகிறார். பட் தென் யூ ஹேவ் டு அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் அவைலபிளாக வச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னால் எல்லாரும் வந்து ரட்சிக்கப்படணுன்றக்காண்டி. அடுத்தது இன்னொருமையை நான் கண்டுகொள்ளணும், இயேசுவை தவிர வேறு ஒருவர் மூலமாக ரட்சிப்பில்லை. அப்போஸ்தலர் 4:12, இது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்போஸ்தலர் 4:12, அப்போஸ்தலர் 4:12, Acts chapter 4 verse 12. இயேசுவினாலே அன்றி வேறு எவரிலும் ரட்சிப்பில்லை, ஏனெனில்
நாம் ரட்சிக்கப்படும்படியாக வானத்தின் கீழ் மனிதரிடையே அவருடைய பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்றார். ஸோ யாராவது ஒரு இந்து மார்க்கத்தில் முஸ்லீம் மார்க்கத்தில் இருந்து வந்தால் இன்னும் நீங்கள் கும்பிட்ற அதே இயேசுவை தான் நாங்களும் கும்பிட்றோம், கடவுள் உண்டு தான், நீங்கள் நான் இந்த சிவாண்ட பேரில் கும்பிட்றேன், நீங்கள் ஏசுன்ற பேரில் கும்பிட்றேன், யூ ஹேவ் தி இமீடியட் டோன்ட் காம்ப்ரமைஸ் சே உண்மைதானே சமாளிக்க வேணாம். அப்போ நீங்கள் அந்த நபரோடு நீங்கள் ஒத்து போய் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா தேவனை நீங்கள் தூக்கப்படுத்துறீங்க. யாரை நீங்கள் சந்தோஷப்படுத்த போகிறீங்க? சில வேளையில் உங்களோட ரெப்புடேஷனை சேவ் பண்ணுறக்காண்டி அப்படி சொல்லலாம். பட் பைபிள் கிளியர்லி ஸ்பீக்ஸ் அபவுட் விச் இஸ் ரைட் அண்ட் ராங். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு பேரை நீங்கள் வந்து யார் சொன்னாலும் சஜஸ்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் இமீடியட்லி. இயேசு என்ற பேர், அந்த பேருக்குள்ளால தான் நாங்கள் பரலோகத்துக்கு போகலாம். ஏன்னா பைபிள் கிளியராக சொல்லுது. அப்போ சொல்ல 4:12 ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பேர் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் வேணும்னா அந்த வசனத்தை அவருடைய ஜீசி நீங்கள் மொபைலில் கூட எடுத்து காட்டலாம் அவருக்கு. யூ ஹேவ் டு டூ தீஸ் திங்ஸ். என்னென்று அந்த மனுஷன் சத்தியத்தை அறிய போகிறேன். வானத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வந்து பேச போகிறார். மகனே, இவர் சொல்கிறது இது எந்த பிள்ளை, இது எந்த கிறிஸ்டியன், நீங்கள் God is not going to come. So you are the one, through you, that Jesus has to save that person. ஓகே, அடுத்தது இப்போ சாய்ஸ் கொடுக்கப்பட்டு சால்வேஷன் முன்னால் இருக்குது. திஸ் ரோல் கிளியர் கிறிஸ்டல். பைபிளை போல ஒரு கிளியரான புக்கை நான் பார்க்கேன். நம்ம வந்து நல்ல புக் வாசிச்சிருக்கேன். சம் புக்ஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட், பட் பைபிள் இஸ் வெரி பிளைன் அண்ட் கிளியர். ஏனெண்டா ஒரு தரம் சொல்லல, அது எனக்கு விளங்கல. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஓமையில் யூஸ் பண்ணுறேன். நோபடி கேன் சே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். படிக்காதவன்லேருந்து படித்தவன்லேருந்து எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அவர் பேசிக்கான விஷயத்தை டீச் பண்ணுறார். அப்போ படித்தவனுக்கும் விளங்கும், படிக்காதவனுக்கும் விளங்கும், பாமர மக்களுக்கும் விளங்கும். அப்போ ஒரு தரமே எக்ஸ்கியூஸ் சொல்லல. எல்லாருக்குமே கர்த்தர் அப்படி விளங்கப்படுத்துகிற ஈஸியாக சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். now this human being coming to a point, that's it. This is where the turning point happens. திருப்புமுனை ஆரம்பமாகுது. ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு முன்னால் வைக்கிறார். நான் யூ ஹேவ் டு சூஸ். முன்னுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாரும் சொல்கிறாங்க இதான் கடவுள் இதான் கடவுள். now it's a time to choose. இதை நான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். this will determine where you're heading. this will determine where you're going to end up. It's like marriage. It's a huge step. பெரிய ஒரு விஷயம், டிசிஷன். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் எஸ், பைபிள் கிளியராக சொல்லு, பரலோகத்துக்கு போவீங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன நடக்கும்? 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். 2 Thessalonians chapter 1 verse 8. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். ஓகே, அப்போது இறைவனை அறியாதவர்களையும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அவர் தண்டிப்பார். திரும்பவும் வாசிக்கிறேன். so crystal clear. அப்போது when Jesus appear, you face Jesus, doesn't matter whichever come first. அப்போது இறைவனை அறியாதவர்களையும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நற்செய்திக்கு கீழ்ப்படிய, மீனிங் கிறிஸ்டியனா வந்தும் கூட நாங்கள் பேப்டிசம் எடுத்து எல்லாம் செய்தும் கூட கடைசி நிமிஷத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமல் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணினா there is no partiality. It says, Bible clearly says he will punish you. அப்ப this is the point. So when a person reject Jesus Christ, no, எனக்கு தேவையில்லை, உங்களுடைய இயேசு உங்களோட வச்சுக்கணும். என்ன சொல்ல வரேன்டா, God give me the punishment, I want to be punished. அப்போ ஒரு திருப்பு மணின்னு நான் ஷார்ட்டில் சொன்னேன், அதுதான் இந்த டைம். பேசிக்லி இஸ் சூஸிங். இன்னொரு வசனத்தை நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். ரோமர் 6:23. நான் இதெல்லாம் பாடமாக்கி வச்சு இந்த வசனங்கள் ரசிக்கப்பட்ட புதுக்க. ரோமர் சாப்டர் 6 verse 23. கூடுதலான கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். ரோமர் 6:23. ஓகே, 6:23. பாவத்துக்குரிய கூலி மரணம். இதில் சொன்ன மரணம் இந்த
உலகத்து தண்டனை இல்லை. பிகாஸ் இந்த உலகத்தில் வார மரணம் என்று சொன்ன ஒரு ஆள் சாகிறது அதுதான் என்று சொன்னால் அது எப்படி தண்டனையாக இருக்கலும். இப்போ ரசிக்கப்பட்டவனும் சாகிறான், ரசிக்கப்படாதவனும் சாகிறான், மனம் திரும்பினவனும் சாகிறான். ஸோ obviously this is something beyond a normal death, the death we see on this earth. ஏனண்டா அதான் நான் சொன்னேன், ரசிக்கப்படவும் எல்லாரும் தாண்டிக்கிறாரு கதை. நோ, இது வந்து செகண்ட் டெத். நாங்கள் இந்த உலகத்தில் இறந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்து இயேசு கிறிஸ்து டிசைட் பண்ணுறாரு, ஓகே யூ கோ டு ஹெல். அதுதான் ரெண்டாவது மரணம் பைபிளில் இருக்குது, செகண்ட் டெத். அப்போ இப்படி வாசிக்க என்ன அனுமதிங்க, பாவத்துக்குரிய கூலி இரண்டாவது மரணம். The wages of sin is second death. That is a correct translation. ஆனால் look, ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்குறார். ஆனால் இறைவன் தரும் கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நித்திய வாழ்வு. ஸோ wherever it speaks about salvation, there the name of Jesus appears. எங்கெங்கே சால்வேஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கோ அங்கங்கே இயேசு கிறிஸ்துவின் பெயர் வருதுன்னா through that name only alone you can be saved. You can be saved from the second death even. பிறகு நாங்கள் பார்க்குறோம் ஜட்ஜ்மெண்ட், கட்டாயம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ரைட்? ஸோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாட்டி யூ ஃபேஸ் செகண்ட் டெத். அடுத்தது ஆஃப்கோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். செகண்ட் டெத்துக்கு முதல் ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பு. கர்த்தர் எல்லா மனுஷரையும் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 9:27 நாங்கள் பார்க்குறோம். Hebrews chapter 9 verse 27. எபிரேயர் 9:27. ஒரு தடவை இறப்பதும், Hebrew 9:27, ஒரு தடவை இறப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு உள்ளாவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த மீனிங் வந்து ஒரு தடவை இறப்பதும், இந்த இடத்துல டெத் வந்து நாங்கள் உலகத்தில் இறக்குறப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாருமே சாகணும், அந்த இடத்தை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ பேசிக்லி ஒரு மனுஷன் பிறக்கிறான், தன்னோட வாழ்க்கை இந்த உலகத்தில் செலவழி இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் கழிக்கிறான். தென் தன்னோட சாய்ஸை மேக் பண்ணுறான், எப்படி வாழணும்னு அந்த சூஸ் பண்ண வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து குறுக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஓகே சூஸ் திஸ், இது நான் உன்னை ரசிக்க வந்தானே இதுதான் சால்வேஷன். ஸோ அங்கே தான் திருப்பி வருது. ஹி இஸ் லைக், ஓகே எனக்கு இயேசு கிறிஸ்து விருப்பம் இல்லை, நான் என் வாழ்க்கையின்படி சொந்த வாழ்க்கையின்படி வாழ போகிறேன். தென் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாத், இஸ் டேக்கிங் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். தென் ஹீஸ் கோன் டு டை ஆஸ் வெல் ஆஸ் கிறிஸ்டியன் டைஸ், ஹீஸ் கோன் டு டை ஆஸ் வெல். ஸோ அந்த இறப்பு கருத்துச்சான்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, ஹீஸ் கோன் டு பி ஜட்ஜ். பின்பு நியாய தீர்ப்புக்கு உள்ளாவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப 2 ப்ரேயர் கடவுள் கேட்கவே மாட்டேன். ஐ கேரண்டி 2 ஜபத்தை கடவுள் கேட்கவே மாட்டேன். 2 ஜபங்கள். என்ன ஜபங்கள், என்ன ரிக்வெஸ்ட்? நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் ஜபிச்சாலும் அந்த ஜபம் கேட்கப்படாது. ஈவன் இஃப் யூர் த மோஸ்ட் ஹோலியர் பர்சன், இந்த உலகத்தில் பரிசுத்தவான் பவுல் மாதிரி வாழ்ந்தாலும் உங்களோட ஜபம் கேட்கப்படாது. ஐ கேன் ரைட் இட் டவுன். தோசா, ஆண்டவரே நான் சாகாமல் இருக்கணும், ஆண்டவரே நான் நியாய தீர்ப்பு தவிர்க்கணும். யூ கான் that prayer. You can pray, நீ ஜபிக்கலாம், அழுதழுது ஜபிக்கலாம், இரவா முழிச்சிருந்து ஜபிக்கலாம். பட் கடவுள் கேட்கவே மாட்டேன். பிறந்த ஒரு மனுஷன் கட்டாயம் சாத்தாம் வேணும், செத்தா பிறகு அவன் நியாயத்திற்கப்படுவான். தென் God will decide. இதெல்லாம் கதைக்க சிறுவலையில் கேட்குறார்களுக்கு, சிறுவலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரசிக்கப்படாத, இதெல்லாம் ஒரு இயற்றின கதை போல இருக்கு. நோ, I believe every single word in the Bible. நான் ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து வந்தேன். பைபிள் எங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கேன், என்ன மாதிரி கணக்கு சவர்கள் மாறியிருக்கான். ஸோ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் ஹேப்பன் டு மீ அண்ட் யூ டிபெண்டிங் ஆன் அவர் சாய்ஸ். நாங்கள் என்னத்தை சூஸ் பண்ணுறோம். ஸோ பிரியமான சவர்ணை சவர்களே, இதை நாங்கள் மனதில் வச்சுக்கொள்வோம். let's keep these words in our heart. Let this be a warning to believers and non-believers, because there is no partiality with God. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். நம்மளோட வார்த்தையிலே ஆசீர்வதியும் கர்த்தா. ஒவ்வொருவரும் ஆண்டவரை இதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்.
சிறியோர்ந்து பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கிருபை எல்லாரோடும் கூட நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் புகழ்ந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.